அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சசிகலா அவர்களும் அண்ணாமலை, பாஜகவுடைய அண்ணாமலை அவர்களும் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரு புது கட்சி தொடங்க போகிறாங்கங்கிற ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான தகவலாக கசிய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை தன்னோட இணைச்சிக்கிட்டு அண்ணாமலை, சசிகலா, ஓபிஎஸ், அண்ணாமலை, அதோட தாவேகாவுடைய விஜய் இவங்கெல்லாம் கூட்டையாக சேர்ந்து 2026 தேர்தலில் நிற்கிறதா ஒரு முடிவு உருவாக்கிறதா ஒரு செய்தி வருது. இந்த கூட்டணியில் தேமுதிகவையும் இணைச்சிக்கிட்டால் இன்னும் பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகம் அமைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிட்டு சசிகலா தனி கட்சி தொடங்குறதுக்கு காரணம், தன்னை மதிக்காமல் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவரோட உடன்பாடாயிட்டார். அது தனக்கு ஒரு பெரிய அவமரியாதையை கொடுக்குது. அப்போ என்னுடைய பலத்தை நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் இந்த முடிவை இப்போ திடீர்னு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இப்படி பெரிய அரசியல் மாற்றங்கள் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் வருது. 2 தினங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் நான் பாஜகவுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து விலகிக்கிறேன்னு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அதனாலன்னு சொன்னார். அது உண்மையான காரணம் இல்லை. அவர் தனக்கு இருக்கிற அதிருப்தியை வெளிக்காட்டுறதுக்காக தான் இப்படி செய்திருக்கிறாரு. எனவே அவர் தனி கட்சி தொடங்க போகிறதும் உறுதி அப்படிங்கிற செய்தி வருது. இப்படி பலதரப்பட்ட செய்திகள், இதுவரை யாரும் எதிர்பார்க்காத வேறு சில புதிய தகவல் செய்திகளையும் நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் சில நிமிடங்கள் கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக சேர்ந்த உடனேயே அடுத்த கட்டமாக பல கட்சிகளை இணைக்கிற முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டிருந்த அமித்ஷா குறிப்பாக டிடிவி தினகரனை இணைச்சிட்டார். அப்போ டிடிவி தினகரன் அவர் இணைகிற வரைக்கும் என்ன சொல்லி வந்தாருன்னா, எக்காரணம் கொண்டு அந்த எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சராக விட மாட்டேன், அவர் துரோகி, துரோகியத்துடைய உச்சகட்டம், அவருக்கு தான் அந்த அவார்டு கொடுக்குறதா அவருக்கு தான் கொடுக்கணும்னு பேசி வந்த டிடிவி அந்த அமித்ஷாவை கூப்பிட்டு பேசணுன்னா அப்படியே அப்செட் ஆகி சைலண்ட் ஆகி ஒத்துக்கிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, எங்கள் பங்காளி சண்டை நாங்கள் ஒன்றாயிட்டோன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி எந்த சூழ்நிலையிலையும் சசிகலா அவர்கள் அதை விமர்சித்து பேசவே கிடையாது. சசிகலா அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலெல்லாம் அந்த அம்மா சொல்லி வந்தது என்னென்னா, எப்படியாவது நான் ஒன்றாக்கிறேன் எல்லாரையும், பாருங்கள் நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள், அப்படி தான் பேசிட்டு வந்தாங்க. அதிமுகவையோ எடப்பாடி அவர்களையோ அந்த அம்மா எந்த கட்டத்திலையும் தாக்கி பேசலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததை என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தார், எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார், அவருக்கு பதவி கொடுத்த சசிகலா அவர்களையே துரோகம் பண்ணிட்டார், அதனால் அதிமுகவை நான் கைப்பற்றுறேன் பாருங்கள், அதற்கு ஒரு அஸ்திரமாக தான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறேன்ட்டு சசிகலா அவர்களுடைய அனுமதியோடு தான் இவர் கட்சி ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த டிடிவி இவரோட சேரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தவர் திடீர்னு சேர்ந்தது சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பந்தமாக எடப்பாடி அவர்கள்ட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, தினகரன் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டாரு, சசிகலா அவர்களை பற்றி நீங்கள் சேர்த்துக்கிடுவீங்களாங்கிறப்ப அந்த இபிஎஸ் சொன்ன பதில் தான் இப்போ சசிகலா அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அந்த இபிஎஸ் என்ன பதில் சொன்னார்னா, அவங்கெல்லாம் விளக்கப்பட்டவங்க, அவங்கள பற்றிலாம் பேசாதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான பதில் சொல்லிட்டார். இது சசிகலாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியிருக்குது. ஓஹோ, என்ன அவ்வளோ சீப்பாக நீ இட போட்டியா, நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு அந்த அம்மா கோபம் கொண்டிருக்காங்க. இந்த கோபம் கொண்டதுக்கு இன்னொரு காரணம், இப்படி பதில் சொல்கிறப்ப தனக்கு சப்போர்ட்டாக ஏதாவது டிடிவி தினகரன் பேசியிருக்கணும், அவர் சைலண்டாக இருக்கிறாரு, அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் போய் சேர்ந்துட்டார், எனக்கு என்ன பலம் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கிற ஒரு முடிவை தான் இப்போ சசிகலா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்படி அந்த முடிவெடுத்த அந்த சசிகலா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒன்று இணைத்து குறிப்பாக இப்போ எந்த பக்கமும் போகாமல் இருக்கிற ஓபிஎஸ் அவர்களையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு, பெங்களூர் புகழேந்தி போன்ற அதிமுகவிலேருந்து விலக்கப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு புது கட்சியை அந்த அம்மா துவங்க போகிறாங்கங்கிற ஒரு செய்தி தான் இப்போ அப் டு டேட்டில் அப் டு செகண்டாக வந்திருக்கு.
அப்படி அவங்க தொடங்க போகிற கட்சிக்கு விட கிட்டத்தட்ட பேர் கூட வச்சுட்டாங்க. அது தமிழக அம்மா திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க. தஅதிக ஆங்கிலத்தில் டிஏடிகே அப்படிங்கிற பேரை விட அவங்க செலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இவங்க துவங்க போகிற கட்சியில் அதிமுகவில் வந்து விலகி இருக்கிறவங்க, அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கிறவங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காமல் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சசிகலா தலைமையில் வரப்போகிறாங்க. அப்படி வரக்கூடிய இந்த சசிகலா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க தயாரிச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க போட்ட திட்டம் தான் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களை வந்து இதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, இவரை நீங்கள் விளக்குனீங்கன்னா தான் கூட்டணிங்கிற ஒரு செக்கு வச்சு தான் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலையை பாஜகவிலேருந்து விளக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்ட பிறகு இவர் கூட்டணியில் சேர்றாரு. இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து மனசுக்குள்ளே என்ன ஒரு கர்வத்தோடு இருந்தார், என்ன வந்தாலும் சரி இந்த அதிமுகவை ஜெயிக்க விடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக விடக்கூடாதுங்கிறது அவர் உறுதியாக இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி சசிகலா அவர்கள்ட்ட கோபத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே கோபத்தை இதுக்கு முன்னாடியே வந்து அண்ணாமலைகிட்ட பெற்றுக்கிட்டாரு. இப்போ அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, பாஜக வந்து எடப்பாடி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை வந்து சாதாரணமாக்கிருச்சு, நம்மளை தலைவர் பதவியை மட்டும் விளக்குனது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 2026 தேர்தலில் வெறும் 6 தொகுதியில் கொடுத்து அதை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக இடம் போட்டுருச்சு. அப்போ நம்ம பவர் என்னங்கிறத நம்ம காட்டணும். பட்டி தொட்டையெல்லாம் பாஜகவை கொண்டு சேர்த்த அண்ணாமலைக்கு இதுதான் முடிவாண்டு மத்திய தலைமைக்கு காட்டுறேன் பாருங்கிற மாதிரி அவர் எடுத்த முடிவு தான் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த 6 தொகுதியான தேர்தல் பொறுப்பெலாம் எனக்கு வேணாங்க சாமி, எனக்கு முடியலை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் பொய் காரணங்களை சொல்லிவிட்டு சைலண்ட் ஆகிட்டு பொறுப்புலேருந்து விலகிற அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய ஆதரவாளர்களோட கூட்டம் கூட்டி புதிய கட்சி ஒன்றை தொடங்குறதுக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிச்சிட்டாரு. இதை அறிந்த சசிகலா என்ன பண்ணிட்டாங்க, இந்த அண்ணாமலை அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதா, மறைமுகமான பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதா ஒரு தகவல் வருது. இப்போ சசிகலா அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தமிழக அம்மா திராவிடர் கழகமும் அண்ணாமலை ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த தமிழக ஜனதா பார்ட்டி டிஜேபி இந்த 2 கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா, அப்படியே போயிட்டு எந்த கட்சியும் தனக்கு கூட்டணிக்கு வரலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறாங்க. இது நீங்கள்லாம் எதிர்பார்க்காத செய்தி, ஆனால் இதுதான் நடக்க போகுது 100க்கு 100% பேச்சு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸில் உள்ள ஒரு சில அதிருப்தியாளர்கள் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி பேசி தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு திமுகவுடைய அதிருப்தியாளர்கள் 1-2 பேர் காங்கிரஸில் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த கூட்டணி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது பாருங்கள். சசிகலா அவரோட வந்து ஓபிஎஸ், அதோடு வந்து இந்த அண்ணாமலை அவர்கள் தொடங்கக்கூடிய புதிய தமிழக ஜனதா பார்ட்டி, அதுக்கு அடுத்தபடியாக இவங்க எல்லாம் போய் சேர்றது தமிழக வெற்றி கழகம். இது 3 சேர்றப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒத்த சொத்தையாக இருக்க சில கட்சிகளையெல்லாம் தன் பக்கம் இழுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தேமுதிகவையை தங்களோட சேர்த்துக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. காரணம் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தான் எதோட கூட்டணி யாரோட கூட்டணிங்கிறத அறிவிக்காமல் இருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், முக்கியமான நிர்வாகம் எல்லாம் சொல்லிட்டாங்க, அந்த முடிவை நான் அறிவிக்க மாட்டேன், கூடிய சீக்கிரம் அறிவிப்பேன், நாங்கள் எங்கே வேண்டாலும் போவோம், எங்களுக்கு யாருமே பகை இல்லை, எல்லாருமே எங்களுக்கு நண்பர்களாக தான் இருக்காங்கன்ட்டு அடிக்கடி அவங்க சொல்லிட்டு வர்றதுலேருந்து இந்த அணிக்கு அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. இப்போ ஒருவேளை இந்த அணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் சேர்ந்துட்டா இது ஒரு வலுவான அணியாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு வித்தியாசமான கருத்தை அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த 4 பேர் சேர்றப்ப பெரும்பாலான இளைஞர்கள் 18 வயசு 20 வயசு 30 வயசு உள்ள இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாளர்களாக நிறையா பேர் இருக்காங்க. அதே போல் பாஜகவில் வந்து அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பேற்றதுலேருந்து அவர் நிறைய இளைஞர்களை வந்து தன் வசப்படுத்தி வச்சுருந்தார், அவர்கிட்டையும் நிறையா இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதே போல் தென்மண்டலத்திலையும் அந்த டெல்டா பகுதியிலையும் அந்த தங்களுடைய சமுதாய ஒரு ஓட்டுகளை வந்து
சசிகலா அவர்கள் வந்து பக்காவாக வச்சுருக்கிறாங்க. இந்த 3 பேரும் சேர்றப்போ ஒரு மிகப்பெரிய பலம் உருவாகிறது, ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதே போன்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை வச்சுருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் எப்படியாவது சமாதானப்படுத்தி நீங்கள் தொடர்ந்து தனிச்சு நிற்கிறீங்கிற திட்டத்தை கைவிடுங்க, அதிகாரத்துக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான நாங்கள் ஒரு பொறுப்புகளையும் பதவிகளையும் கொடுப்போம்னு சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தி இந்த கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கான முயற்சிக்கு ஒரு டீமும் ஒரு சைலண்டாக வேலை பார்க்குறதா சொல்லப்படுது. இதற்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு ஒத்துக்குருவாங்க, ஒருவேளை இணைந்து வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு கருத்து சொல்லப்படுது. இப்படி இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வர்றப்ப கிட்டத்தட்ட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளமாக தான் இருக்கும், சாதாரணமாக இருக்காது. ஏற்கனவே வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக இணைந்து அந்த அணி 2 அணி தான் கடும் போட்டியாக இருக்கும். தேமுதிகவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு, புஷ்ஷாகி போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தேமுதிக வந்து புதுசாக அதுக்கு ரத்தம் பாய்ச்சுற மாதிரி அண்ணாமலை அவர்களும் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஏன் இன்னும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் சேர்ந்து இருக்கிறப்ப இது மும்முனை போட்டியாக வலுப்பெறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லி பரவலாக பேசப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூழ்நிலை அதிமுக திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை வந்து உடைச்சி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப சில 100 ஓட்டுகளில் யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இழுபறியான நிலை தான் பெரும்பாலான இடங்களில் வரும். எப்படி இருந்தாலும் இது கூட ஒரு வகையில் திமுகவுக்கு சாதகமாக அமையுங்கிற மாதிரி அவர்களுக்கு செய்தி போகிறதுனால எது நடந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம், வரக்கூடிய 2026 தேர்தலில் நம்ம இலக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணுங்கிற ஒரு அந்த உறுதிப்பாட்டை வந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்ததோட தன்னுடைய அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்ன சொல்லிட்டு வர்றாரு, நம்ம நிச்சயமாக 200 தாண்டுவோம், இருந்தாலும் இதை நீங்கள் அலட்சியமாக எடுத்துக்காமல் நீங்கள் கடுமையான முறையில் எந்தெந்த பக்கமெல்லாம் என்னென்ன மாதிரி கணைகள் வந்தாலும் அதெல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவில் நீங்கள் வந்து திட்டமிடுங்கன்னு சொல்லி அவர்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டு வர்றாருங்கிற செய்தியும் வருது. ஆக வரக்கூடிய 2026 தேர்தல் சாதாரண தேர்தல் இல்லை, வலுவான மும்முனை போட்டி தேர்தல். ஆனால் அதில் 5 அணிகள் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 1வது அணி திராவிட முன்னேற்ற கழகத்தும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இணைந்த ஒரு அணி, 2வது அணி பாஜக தலைமையிலான பாஜக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, 3வது அணி தாவேக அண்ணாமலை சசிகலா ஓபிஎஸ் இணைந்த ஒரு அணியான 3வது அணி, 4வது அணி நாம் தமிழர் தனிச்சு நிற்கவும் வாய்ப்பு இருக்குது, அவர்கள் கூட செல்லவும் வாய்ப்பு இருக்குது, 5வது அணி எதிர்பார்க்காத வேறு சில திருப்பங்களை உள்ளடக்கிய ஒரு அணி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக நிறைவாக மும்முனை போட்டி என்பது உறுதியாகிருச்சு. இதோடைய முடிவு எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் ஒரு கற்பனையாவோ அல்லது வாயில் வந்த செய்தியோ நம்ம வந்து அள்ளி விடாமல் வரக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் பெரும்பாலான 190% மேற்பட்ட சரியான தகவல்களை நம்ம அப்சர்வ் பண்ணி தான் அந்த செய்திகளை வெளியிடுறோம். நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.